Hello guys, welcome back to my channel. So நமக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையின்மைக்கு முதல் காரணமே இந்த PCOD அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால தான். இந்த PCODனா என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் எண்ட் கார்ட்லயும் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன், கண்டிப்பா அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த PCODங்கிறது வந்து நமக்கு வந்துட்டா எதனால குழந்தையின்மை ஆகிறது, இது வந்து என்னென்ன பிரச்சனைனா ஏற்படுத்தும் நம்ம உடம்புலன்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த PCOD இருக்கும்போது நம்ம வந்து அதை எப்படி ரெக்யூர் பண்ணுறது, அது நமக்கு பர்மனண்ட் நோயா இல்லை ஜஸ்ட்டு வந்து இடையில் வரதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த PCOD இருக்கவங்க சில நம்ம வந்து முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம உணவு மூலியமாக தான் PCODயை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது அந்த உணவுனா வந்து எந்தெந்த வகையான உணவுங்கிறது வந்து இந்த வேர்ல்டில் எவ்வளவோ இருக்குது, நிறைய ஃபுட்டு இருக்குது. அப்போது எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டா நமக்கு இந்த PCOD கண்ட்ரோல் ஆகுமா, இல்லை பர்டிகுலராக இந்தந்த ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பர்டிகுலராக சில உணவுகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு அந்த PCOD PCOSங்கிறது வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல போய் என்கேஸ் பண்ணுறதே நம்ம சாப்பிட்ற அந்த உணவு தான். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அது நமக்கு கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த PCOD PCOSங்கிறது வந்து இந்த கருத்தரிக்கை இல்லாமல் ரொம்ப நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்து மேரேஜுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு புயல் மாதிரி எழும்பி நிற்குதுன்னா இந்த பிரச்சனை தான். அப்போ நம்ம வந்து யங்ஸ்டராக நம்ம அன்மேரிடாக இருக்கும் போது வந்து இதை நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டோம். பீரியட்ஸ் வந்தாலும் சரி வரலினாலும் சரின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் நம்ம இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாதது ஒன்று, நம்ம லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது ஒன்று. நம்ம வந்து அந்த காலம் மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்றிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஜென்ரேஷன் எவ்வளவோ டெவலப்மெண்ட் இருக்கும்போது நாமளும் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபுட் ஃபஸ்ட்டு நம்ம அதை சந்திக்கிறது ஒரு சாப்பாட்டு முறை தான். இப்போ வந்து நிறைய விதமான ஃபுட் வந்து நமக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் நிறைய அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கிது. அப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு கட்டாயம் பேரே கிடையாது. ஆனால் ஒரு 20 years 30 years பேக் போய் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாக்களுக்கும் நம்ம பாட்டிகளுக்கும் இது மாதிரி கிடைச்சிருக்காது. ஒரு ஃபுட்டு இப்போ வந்து பார்த்தாலே அவங்க வந்து ஒரு அபூர்வமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் எங்கேயாச்சும் ஒரு கடை இருக்கும், ஒரு ஊரில் ஒரே ஒரு கடை தான், ஒரு இட்லி ஒரு பாட்டி போட்டு விற்றுட்ருப்பாங்க, ஒரு ஆப்பக்கடை ஒன்று தான் இருக்கும், இது மாதிரி ஒரு பணியாரம், இது மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ஃபுட்டு தான் இருக்குமே ஒழிஞ்சு இப்போ நமக்கு வந்து பீஸா பர்கர் இது மாதிரினா அவங்க வந்து யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க, கண்ணிலே பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி இப்போ ஜென்ரேஷன் நம்ம சாப்பிடும் போது கூட அவங்க டேஸ்ட் பண்ண சொன்னால் கூட அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது எவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும், பட் அவங்க அதை பார்த்தோன்னே அவங்க வந்து ஏதோ ஒரு அநீதியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போது நம்ம இந்த PCODயை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த PCOS வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டை வந்து நான் பர்டிகுலராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்ச்சத்து இருக்கிற உணவாக எடுத்துக்கணும். அப்போ அந்த நார்ச்சத்து வந்து நமக்கு எதில் அதிகமாக இருக்குன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகை, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பாதாம், இது மாதிரி பருப்பு வகையில் நிறையா இருக்குது. பேரிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குது, நம்ம ஆப்பிள் மாதிரியே இருக்கும், அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. க்ரீன் பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, பட்டாணி இருக்கும், அந்த பட்டாணிலையும் நமக்கு நிறைய நார்ச்சத்து. இது மாதிரி உணவு நீங்கள் எடுத்துக்கும் போது நமக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. காய்கறியில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் அதிக லெவலில் நார்ச்சத்து இருக்குது. இது எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு உடம்புல வந்து பயோட்டா அப்படிங்கிற கெமிக்கல் சுரந்து ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு ஈக்குவலாக நார்மலாக உடம்புல சுரக்கும் போது நமக்கு அந்த PCODங்கிறது வந்து அந்த கருப்பையில் ஏற்படுற அந்த நீர்க்கட்டியானதை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறது இந்த புரத உணவு. புரதனா ஃபேட்டு, இந்த கொழுப்பு சத்து உள்ள உணவு வந்து அதிகமாக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறோம். ஏன்னா பார்க்குறதுல எல்லாத்துலேயும் கொழுப்பு இருக்குது. எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டுனா கறியில் இருக்குது, மீனில் இருக்குது,
இப்போ உணவில் கூட நெய் அதிகமாக சேர்த்த உணவில் கூட புரதம் அதிகமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம புரதம்ங்கிறது வந்து ஃபேட்டு நம்ம உடம்புக்கு தேவை, 100% நமக்கு தேவை. ஆனால் அது வந்து நல்ல ஃபேட்டு, நமக்கு வந்து ஒரு நல்ல புரதம் தான் தேவையை ஒழிஞ்சு கெட்ட புரதம் நமக்கு தேவையில்லை. அந்த கெட்ட புரதம் சுரக்க நம்ம உடம்புல தேவையில்லாத அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் உண்டாகும். அதனால தான் நமக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்னால் ஏற்படுது. அப்போ இந்த புரதம் எதில் அதிகமாக இருக்குன்னா கோழியில் அதிகமாக இருக்குது. கோழினா பிராய்லர் கோழி சொல்லலாம், நாட்டுக்கோழியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மீன் வகையில் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒமேகா 3. அதுலேயும் வந்து எல்லா மீன்லேயும் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு பர்டிகுலர் மீன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சாலை மீன், காணாங்கத்தை, வஞ்சிரம் மீன், சங்கரா மீன், இது மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மீன்கள்லாம் சொல்கிறேன். இன்னும் நிறைய மீன்கள் இருக்குது. இந்த ஒமேகா 3 இருக்கிற மீனை வந்து பர்டிகுலராக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப மீனில் ஒமேகா 3 அதிகம். ஏன்னா வேறு எந்த ஃபுட் எடுத்துக்கிறதுக்கும் இந்த மீனில் இருக்கிற ஒமேகா 3 எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மெக்னீசியம் நிறைந்த உணவுலாம் நமக்கு அந்த சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. அப்போது அது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கும். நம்மள்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்காங்க வாழைப்பழம் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அப்போது நம்ம குடலில் இருக்க ஏதாச்சும் அந்த அசிட்டிக் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அல்சர்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதனால் அதை நம்ம வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு அவ்வளோ கண்டென்ட் அதில் அதிகம். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், வெண்ணெய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது அந்த மெக்னீசியம் சத்தம் முந்திரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த நீர் மோர் சொல்லுவாங்க, வெண்ணெய் எடுத்த மோர் டைரெக்டாக நம்ம பால் குடிக்கக்கூடாது. பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கும் போது பால் டைரெக்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற போது அது உடம்புக்கு நல்லது தான், பட் நமக்கு தேவையற்ற கொழுப்புகள் சேர்ந்தால் நமக்கு இன்னும் பிரச்சனை தான் வரும். அப்போ வந்து அந்த தயிராக்கி அந்த தயிரையும் நம்ம டைரெக்டாக சாப்பிட்டா அதில் வெண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெய் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு புரதம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அது கடைஞ்சி குடிக்கும் போது நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் வர பிக்சர் எதுக்கு தெரியுங்களா? அந்த வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதை பார்த்தாச்சும் உங்களுக்கு டெம்ட் ஆகி இது மாதிரி பயிர் வகைகளை வந்து முளைக்கட்டி சாப்பிடுங்க. தயவு செய்து இந்த பிசிஓஎஸ் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த முளைக்கட்டின பயிரை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வாட்டரில் பாயில் பண்ண வேணால், இட்லி குண்டா மாதிரி வச்சு அவிச்சு கொடுத்தா, ஏன்னா அதில் எதுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா, மேபி இருக்குது, அது வாஷ் பண்ணி தான் இருப்போம். அது இருந்தாலும் நமக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது. அதனால் இந்த பயிர் வகைகளை தயவு செய்து டெய்லி இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. உணவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை வரும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால். ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் போட்டிங்கன்னா அதை நம்ம வீடியோவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.